தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இலக்கியா அம்மா, போலி பத்திரத்தை ரெடி பண்ண சொன்னேனே, ரெடி பண்ணிட்டீங்களா? நீங்க என்கிட்ட சொத்து பத்திர ஜெராக்ஸ கொடுத்ததுமே நான் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வேலை செய்யற ஆறுமுகத்தை கூப்பிட்டு மேட்ரை சொல்லி பத்திர காப்பியை கொடுத்தாச்சு. அவரும் சொன்ன வேலையை செஞ்சு முடிச்சிட்டு இங்க வரதா சொல்லிருக்காரு. வணக்கம் மேடம். வாங்க ஆறுமுகம். வணக்கம் மேடம். வேலை முடிஞ்சிருச்சுன்னு போன்ல சொன்னீங்களே, அப்ப போலி பத்திரம் ரெடியா? ரெடி பண்ணிட்டேன் மேடம். நீங்க கேட்ட மாதிரியே கௌதம் தன் சுய நினைவோட அவரா விருப்பப்பட்டு தான் தம்பி கார்த்திக்கு சொத்து, பிசினஸ், பேங்க் பேலன்ஸ், இன்னும் என்னென்னலாம் கௌதம் பேர்ல இருக்கோ அது எல்லாத்தையும் எழுதி தர மாதிரி போலி பத்திரத்தை ரெடி பண்ணிட்டேன் மேடம். பிரில்லியன்ட் ஒர்க் ஆறுமுகம், பக்காவா இருக்கு பத்திரம். ஆனா மேடம், இந்த போலி பத்திரத்தை ஒரிஜினல் பத்திரமாக்குறது உங்க கையில தான் இருக்கு. இந்த பத்திரத்துல கௌதம் அவரோட கையெழுத்தை போட்டுட்டு கைரேகை வச்சே தான் ஆகணும். ஆனா அது எப்படி நடக்கும்னு தான் தெரியல. அவர் எப்படி இந்த பத்திரத்துல சைன் பண்ணுவாரு? அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. எம்வாக் மால் அக்ரிமெண்ட் டேட் அன்னைக்கே கௌதம் இந்த பத்திரத்திலையும் கையெழுத்து போட்டு கை நாட்டும் வைப்பான். அதுக்கு நான் கேரண்டி. அப்போ ஒரு பிரச்சனையும் இல்ல. நீங்க கௌதம் சைன் பண்ண பத்திரத்தை கொடுங்க. நானும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல இந்த போலி பத்திரத்தை ஒரிஜினல் பத்திரம் மாதிரியே ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துறேன். இங்க பாருங்க, அந்த நம்பிக்கையில தான் இந்த பொறுப்பெல்லாம் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கோம். கௌதம் என்கிட்ட இருந்து சொத்தையும் பிசினஸையும் பிடுங்கி ஓரம் கட்டினான். இப்ப நான் அதே மாதிரி அவன் கிட்ட இருந்து எல்லாத்தையும் புடுங்கணும். அப்பதான் ஏன் ஆத்திரம் அடங்கும். தாட்சாயினி, ஆறுமுகத்தை கவனிச்சு அனுப்புங்க. எல்லாம் ரெடியா இருக்கு. இது அட்வான்ஸ் ஆறுமுகம். வேலையை முடிச்சிட்டு மீதி வாங்கி. சரிங்க மேடம். சுரேஷ், ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுங்க. ஓகே மேடம். இம்போர்ட்டட் கிஃப்ட் உங்களுக்கு தான். அசத்துறீங்களே மேடம். இதுக்காகவே உங்க வேலையை சிறப்பா செஞ்சு முடிச்சிடுறேன். சரி மேடம், நான் கிளம்புறேன். கௌதம் கிட்ட கையெழுத்து வாங்கினதும் தாட்சாயினி கூப்பிடுவாங்க. அப்ப வந்து பத்திரத்தை வாங்கிக்கோங்க. ஓகே மேடம். அப்புறம் மேடம், இது கவர்மெண்ட்டை ஏமாத்துற வேலை மேடம். விஷயம் கொஞ்சம் கசிஞ்சாலும் நான் ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும் மேடம். அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. காதும் காதும் வச்ச மாதிரி முடிச்சிடலாம். சரிங்க மேடம், நான் வரேன் மேடம். தேங்க்யூ மேடம். எல்லாம் கரெக்டா நடந்து கௌதமும் இலக்கியாவும் தெருவுல நிக்கணும். அதான் என்னோட ஆசை. அது சரி தாட்சாயினி, ஆறுமுகத்தோட சந்தேகம் தான் எனக்கும். போலி பத்திரத்துல கௌதம் கிட்ட எப்படி கையெழுத்து வாங்குறது? அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. சூப்பர் தாட்சாயினி. ஆனா இந்த பிளான் கரெக்டா நடக்கிறதுக்கு இது சம்பந்தப்பட்ட ஆள் வேணுமே. அவர்கிட்ட ஆல்ரெடி பேசிட்டேன். அவர்கிட்ட ஒத்துக்கிட்ட மாதிரி தான். இப்ப போய் ஃபைனல் பண்றது மட்டும்தான் பாக்கி. நம்ம கையோட அவரையும் பார்த்துடலாம். வாங்க போலாம். சுரேஷ் மேடம், நீங்க ஆபீஸ்க்கு போங்க. கௌதமோட மூவ் என்னன்னு அப்பப்ப அப்டேட் பண்ணுங்க. ஓகே மேடம், வரேன். இலக்கியா, இலக்கியா, இங்க கொஞ்சம் வா. வரேங்க. வா, உனக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்கு? காரணம் இருக்கு. என்ன காரணம்? அத சொல்றப்ப ஜானு இருந்தா நல்லா இருக்கும். அம்மா, ஜானு எங்க? அததான் நானும் கேட்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அத்தை காலையில இருந்து இங்கதான் இருந்தாங்க. திடீர்னு காணாம போயிட்டாங்க. எங்க போனாங்கன்னே தெரியல. போன் பண்ண வேண்டியதானே? அடிச்சேன் கௌதம். போனை வீட்லயே வச்சுட்டு போயிருக்காங்க. அப்படி எங்க போயிருப்பாங்க? என்ன ஜானு, எங்க போயிருந்த? ஒரு வேலையா போயிருந்தேன். என்ன வேலைனாலும் என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே? பாருங்க, வெயில்ல போய் எவ்வளவு மூச்சு வாங்கிட்டு இருக்கீங்க. அந்த வேலையெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா போனதே ஒன்ன சர்ப்ரைஸ் பண்றதுக்கு தான்.
சர்ப்ரைஸா? என்ன ஜானு சொல்ற? சொல்றேன் இரு. இலக்கியா நீ கொஞ்சம் கண்ணை மூட. எதுக்கு அத்தை? அட சொல்றேன்னு சொன்னேன்ல, கண்ணை மூடு. இப்படி வா, இப்படி வா. எப்ப என்ன பண்றீங்கன்னே புரிய மாட்டேங்குது. புரியும் புரியும் இரு. பாரு. ஜானு எதுக்கு இது? நான் சொன்னேன்ல சர்ப்ரைஸ்னு. என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் கண்ணை திறக்கவா? இரு இரு வெயிட் பண்ணு. கைய நீட்டு நீட்டு நீட்டு. இப்ப கண்ணை தர. நான் கண்ணை திறக்க போ. ஏய் ஏன் இப்ப அத எடுத்த? அவகிட்ட குடு. கொடுக்க மாட்டேன். ஏன்? காரணம் இருக்கு. என்ன காரணம்? என்ன பண்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அது ஒண்ணும் இல்ல இலக்கியா. எஸ்எஸ்கே கார்த்திகை கடத்திட்டு கௌதம் தான் குற்றவாளின்னு அவனை ஜெயில போட்டான். ஆனா நீ கௌதம் நிரபராதின்னு நிரூபிச்சிட்ட. அதே மாதிரி அந்த எஸ்எஸ்கே தான் குற்றவாளின்னு அவனையும் ஜெயிலுக்கு அமிச்சிட்ட. அது மட்டும் இல்ல, இப்ப கௌதம் பண்ண போறானே ஒரு ப்ராஜெக்ட், எம் வாக் மால் ப்ராஜெக்ட், அது கிடைக்க முக்கியமான காரணம் யாரு? நீ தானே. அதுக்காக தான் காலையிலேயே எந்திரிச்சு போயிட்டு உனக்கு ஒரு gift வாங்கிட்டு வரலான்னு வாங்கிட்டு வந்தேன். அத உனக்கு கொடுத்தப்பதான் அவன் அப்படியே எடுத்துக்கிட்டான். கௌதம் எங்க அந்த gift? கொடுங்க பார்க்கலாம். மாட்டேன். ஏன் இவ்ளோ பிடிவாதம் பிடிக்கிற? குடு. ஐயோ ஜானு, நீ சொன்ன அதே காரணத்துக்காக தான் நானும் ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன். அத ஒன்ன வச்சு இலக்கியா கிட்ட குடுக்கறதுக்காக தான் ஒன்ன தேடினேன். அதுக்குள்ள நீ என்ன முந்திக்கிட்டு gift கொடுத்துட்ட? அப்படியா? என்ன? ஓ, அப்ப எனக்கு 2 gift-ஆ? சரி, முதல்ல அத்தையோட gift காமிங்க. நோ 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 நோ, என்னோட gift தான் நீ முதல்ல பார்க்கணும். அதெல்லாம் முடியாது. முதல்ல நான் தானே gift கொடுத்தேன். அப்ப ஏன் gift தான் அவ ஃபர்ஸ்ட் பாப்பா. முடியாது முடியாது, நான் வாங்கிட்டு வந்தத தான் முதல்ல பார்க்கணும். ஓ சரி, போனா போட்டும். முதல்ல அவனோட gift-ஐ பாத்துருமா. குடுப்பா. பரவாயில்ல ஜானு, நம்ம 2 பேரோட gift-ஐயும் இலக்கியா ஒரே டைம்ல பார்க்கணும். இலக்கியா கண்ணை மூடு. மறுபடியும் முதல்ல இருந்தா? கண்ணை மூடு. சூப்பரா இருக்கு. ஐயோ என்னது? எனக்கு ஆர்வம் தாங்கல. கண்ணு கண்ணை திறக்க கூடாது. கை நீட்டு. காட்டு. 2 கையும் நீட்டு. இப்ப கண்ணை திற. எப்படி? நெக்லஸும் ஹாரமும். எப்படி என் செலக்ஷன்? சூப்பர். என் gift எப்படி இருக்கு? 2 பேருமே சூப்பரா செலக்ட் பண்ணிருக்கீங்க. இரு நான் போட்டு விடுறேன். போடு போடு. குடு என்கிட்ட, நானும் போட்டு விடுறேன். எப்படி இருக்கு? இங்க வா இங்க வா. காட்டு. நல்லா இருக்காத்து? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. என் மருமக மேல என் கண்ணே பற்றும் போல இருக்கே. இந்த வீட்ல கண்ணு வைக்கிற ஒரே ஆளு பைரவி அம்மா தான். அவங்களும் இல்லையே. கரெக்ட் தான். ஆமா, அவ எங்க போயிட்டா? தெரியல அத்தை. ஆனா காலையில இருந்து பைரவி மேடமோட மொழியே சரியில்லை. என்ன திருட்டு பார்வை பார்த்துக்கிட்டே வெளியே கிளம்பி போனாங்க. அவங்க நமக்கு எதிரா ஏதோ சதி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு சதி பண்றது என்ன புதுசா? அந்த தாட்சாயணி அஞ்சலியோட சேர்ந்து ஏதாவது செய்வாங்க. என்ன செய்யறாங்கன்னு நானும் பாக்குறேன். இப்ப எதுக்கு நல்ல நேரத்துல அவங்கள பத்தி நினைச்சுக்கிட்டு? இருந்தாலும் பைரவி மேடம் விஷயத்துல நாம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அவங்க அந்த எஸ்எஸ்கே தாட்சாயணியோட சேர்ந்துக்கிட்டு எப்போ என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காபியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு, முழு தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல்
ஸ்பிரிங்கிள் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.